ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல 5 சவரன் நகை தள்ளுபடி திட்டம் தகுதிகள் மற்றும் முழு விவரங்கள் என்னென்ன இதை பற்றி பார்க்கலாம். இந்த செய்தி தொகுப்பானது தமிழக அரசால் அறிவிக்கப்பட உள்ள நகை கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான விரிவான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. இதன்படி கூட்டுறவு சங்கங்களில் 5 அல்லது 40 கிராம் வரை அடமானம் வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே கடன் தள்ளுபடி வழங்க உள்ளது. திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உள்ளவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை இந்த ஒரு காணொளியின் வாயிலாக நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் பிற மாநில குடும்ப அட்டைகளை வைத்திருப்பவர்கள் சலுகை கிடையாது என குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். தள்ளுபடி பெறுவதற்கான சரியான ஆதார் எண், குடும்ப அட்டை விவரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றதையும் பார்க்கலாம். கடன் தள்ளுபடி குறித்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதை இந்த விதிமுறைகள் அனைத்துமே வீடியோவின் வாயிலாக நான் இப்ப சொல்ல போறேன். தமிழகத்துல இந்த நகை கடன் தள்ளுபடி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தேர்தல் வாக்குறுதிகள்ல முதல்வர் விஜய் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் மக்கள் பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை ரொம்ப ஆவலோக ஒவ்வொரு மக்களுமே எதிர்பார்த்திருக்காங்க தமிழக மக்கள். 10,341 கோடி அளவிலான நகை கடன்கள் 3 5 சவரன் 12 பொது வங்கிகளுக்கு இது அடங்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க 10,341 ரூபாய் கோடி திட்டம் 1 முதல் 40 கிராம் வரை 5 சவரனுக்குள் இருந்தால் 100% தள்ளுபடி. 41 கிராம் இருந்தா கூட தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள 12 வகையான கூட்டுறவு வங்கிகள் தகுதியற்ற எண்ணிக்கை உண்மையான பயணத்தை இதற்கு புதிய அரசாணை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தகுதியற்றவர்கள் மற்றும் தகுதி உள்ளவர்கள் ஒப்பீடு அட்டவணை அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப நீங்கள் தகுதி உள்ளவரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 40 கிராம் முதல்ல அல்லது அதற்கு கீழே இருந்துச்சுன்னா தகுதியானவர்கள். தகுதியற்றவர்கள் 40 கிராம் 41 கிராம் தகுதியற்றவர்கள். தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட உள்ள சரியான குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளவர்கள். அரசு மற்றும் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள். மேலும் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா ஆவணங்கள் எல்லாமே தான் தகுதியற்றவர்கள். பொதுமக்கள், குடும்ப ஓய்வூதியவர்கள், பிழையற்ற ஆதார் எண் வச்சிருப்பவங்க தகுதியானவர்கள். போலி நகை மற்றும் வெவ்வேறு மாநிலங்களை ஆவணங்கள் அளித்தவங்க தகுதியற்றவர்கள். அரசு ஊழியர்கள், கூட்டுறவு ஊழியர்கள், நிர்வாக குழு இயக்குனர் இவங்க எல்லாமே தகுதியற்றவர்கள். தகுதியானவர்கள் அப்படின்னா கடன் நிலுவையில் உள்ளவர்கள், கடனை முழுமையாக செலுத்தியவர்கள், போலி நகை வைத்தவர்கள் தகுதியற்றவர்கள். அத்தியாவசிய ஆவணங்களாக இது எல்லாமே இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இது இருந்தா மட்டும்தான், அந்த அத்தியாவசிய ஆவணங்கள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்க வாய்ப்புகளே இல்லாம போயிடும். தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருக்க குடும்ப அட்டை அதை நீங்க வச்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முகவரி கட்டாயங்க. குடும்ப அட்டை தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கணும். தற்போது வரை செல்லக்கூடியதா இருக்கணும். சரியான ஆதார் எண் அளித்திருக்கப்பட வேண்டும். ஆவண எண்களை அளிக்க தவறினாலோ தவறாக இருந்தாலோ தள்ளுபடி ரத்து செய்யப்படும். கடன் பெற்றவர் பின்வரும் மாநிலங்களை சேர்ந்த குடும்ப அட்டைகளை ஆதார் வைத்திருந்தால் வழங்கியிருந்தால் தள்ளுபடி நிராகரிப்பு. ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நிராகரிப்பு உங்களுக்கு வந்துடும் உடனடியா. அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அவர்தம் குடும்பினர்கள், கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள், அவர்தம் குடும்பத்தினர் எல்லாருமே தகுதி அற்றவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சிறப்பு தகுதிகள் ஒரு சிலருக்கு இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது சிறப்பு தகுதிகள். இலங்கை வாழ் தமிழர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், செல்லுபடியாகும் ரேஷன் அட்டைதாரர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் இந்த பிரிவினருக்கு 100% தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. உங்கள் தகுதிகளை நீங்க இறுதியா சரிபார்க்கணும்னா இதை பற்றி சரிபார்த்துக்கலாம். உங்கள் நகைக்கடன் 12 வகை கூட்டுறவு வங்கிகள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா தள்ளுபடி இருக்கும். இல்லைன்னா தள்ளுபடி இல்லை. அறிவிக்கப்பட்ட மொத்த நகையின் எடை 40 கிராமுக்குள் உள்ளதா? ஆம்னா தள்ளுபடி, இல்லைன்னா தள்ளுபடி கிடையாது. நீங்கள் சரியான ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை வழங்கி நீங்கள் அரசு ஊழியரோ அல்லது கூட்டுறவு வங்கிகளோ நிர்வாகிகளோ ஆவீர்கள்னா இல்லைன்னா தள்ளுபடி, ஆம்னா தள்ளுபடி கிடையாது. 100% தகுதி பெற்றவர்களுடைய பட்டியல் விரைவில் வெளியிட போறாங்க. இறுதி சரிபார்ப்பு எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, கூட்டுறவு வங்கி ரசீது எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. மேலும் அரசு திட்டங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க நீங்க சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.